இன்னைக்கான மினி விலாகில் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டில் செம்ம ஃப்ளேவரான சிக்கன் டிக்கா மசாலா இவ்வளோ ஈஸியாக சொல்லி இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கவே மாட்டீங்க. 800 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். 1 கிலோ வரைக்கும் நான் சொல்கிற அளவு கரெக்டாக இருக்கும். பெரிய பீசஸை இந்த மாதிரி குறுக்கை கீரல் போட்டுக்கோங்க. முதல்ல டிக்கா மசாலா ரெடி பண்ணிடலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மட்டும் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக கசூரி மெத்தி கையில் சேர்த்துக்கோங்க. கசூரி மெத்தி கண்டிப்பாக சேர்க்கணும், அப்போ தான் ஃப்ளேவர் கொடுக்கும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டா அவ்வளோதான், டிக்கா மசாலா ரெடி. இதை ரெடி பண்ணி கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுலேருந்து 3/4 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் முதல்ல சேர்த்துருக்கேன், மீதி இருக்கட்டும். 1/2 கப் அளவு கெட்டியான தயிர், 1/2 மூடி எலுமிச்சப்பழ சாறு, 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூட 1 டீஸ்பூன் வினிகர் சேர்த்துருக்கேன். இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா பரவாயில்ல. இந்த மசாலா கூட சிக்கனை மேரினேட் பண்ணி எவ்வளோ நேரம் ஊற வைக்கிறோமோ அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும். ஓவர் நைட் வேணும்னா ஃப்ரிட்ஜில் கூட ஊற வச்சுக்கலாம். குறைஞ்சது 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும். இதில் சிக்கனுக்கு பதில் அப்படியே நீங்கள் பன்னீர் சேர்த்து கூட பண்ணலாம். நீங்கள் சமைக்கிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுத்தா போதும். ஒரு சார்கோலை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் நெய் விட்டு மூடி வச்சுருங்க. முதல்ல சிக்கனை பொரிச்சு எடுக்கணும். ஒரு தாராளமான கடாயில் பட்டர் இல்லைனா நெய் கூட சேர்த்துக்கலாம். கூடவே சமையல் எண்ணெய் மிக்ஸ் பண்ணி சேர்த்துட்டு மசாலா பரட்டி வச்சுருந்த சிக்கனை 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. சிக்கன் ஊற வச்சுருந்த மசாலாவில் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுக்கலாம். 2 வெங்காயம் பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கேப்சிகம் ஆப்ஷனல் தான், விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம். ஆனால் பெரிய பீஸாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு மிக்சர் ஜாரில் 4 முந்திரி பருப்பு, 1 கிலோ வரைக்குமே இது போதும், அதுக்கு மேலே சேர்க்க வேணாம். 2 தக்காளி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடணும். முந்திரியை ஃபஸ்ட்டு குட்டி குட்டியாக நறுக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து அரைங்க, அப்போ தான் நல்லா பேஸ்ட்டாக அரைஞ்சி வரும். முதல்ல ஹை ஃப்ளேமில், அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு சிக்கனை 2 பக்கமும் ரோஸ்ட் பண்ணி எடுத்தால் அவ்வளோவா தண்ணி விடாது. அதே கடாயில் இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வரணும். வெங்காயம் பாதியாக வதங்கினதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையுமே வதக்கிட்டு டிக்கா மசாலா பேலன்ஸ் வச்சுருந்தோம் இல்லையா, அதுவுமே எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அது கூட சிக்கன் மசாலா பரட்டி வச்சுருந்த அந்த தண்ணி, தக்காளி பேஸ்ட்டு எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுறணும். அப்போ தான் பச்சை வாடை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வந்திருக்கும். அதுக்கப்புறம் ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த சிக்கன், அது கூட நறுக்கி வச்சுருந்த கேப்சிகம் வாயில் கடிப்படும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மசாலா கூட சிக்கன் மிக்ஸ் ஆகி வரதுக்காக ஒரு 1/4 கிளாஸ் மட்டும் தண்ணி விட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இன்னொரு பக்கம் 2 டேபிள் ஸ்பூன் பால் ஆடையை மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். இதுக்கு பதில் நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா தாராளமாக சேர்த்துக்கலாம். கடைசியாக கசூரி மேத்தி கையில் கசக்கி சேர்த்துட்டு கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு எந்த அளவு கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டவ்வில் வச்சு ஆஃப் பண்ணிட்டா அவ்வளோதான். சிக்கன் டிக்கா மசாலா செம்மையாக இருக்கும். நான், பரோட்டா, ரொட்டி, சப்பாத்தி, பலவ் சோறு எல்லாத்துக்குமே செம்ம சூப்பராக இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த ஷார்ட்ஸ் பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ.